1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய செய்தி. சிஜிஹெச்எஸ்ஸில் விரைவில் பல பெரிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. இவற்றின் கீழ் ஊழியர்களுக்கான வசதிகள் மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய நல்வாழ்வு மையங்களும் திறக்கப்படும். ஓய்வு பெற்றவர்களுக்கான சேவைகளை மேம்படுத்துதல், பணியாளர்கள் பற்றாக்குறையை சரி செய்தல், மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்தல் மற்றும் மானிய விலையில் கிடைக்கும் சிகிச்சை வசதிகளில் தனியார் மருத்துவமனைகளை இணைத்தல் உள்ளிட்ட பல விஷயங்களில் சிஜிஹெச்எஸ் கவனம் செலுத்தும். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்ற 34வது ஸ்கோவா கூட்டத்தில் இந்த விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள ஓய்வூதியதாரர் சங்கங்கள் தங்கள் கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தன. இதில் முக்கிய பிரச்சினை சிஜிஹெச்எஸ்ஸின் தற்போதைய நிலை மற்றும் அதில் தேவையான முன்னேற்றம் பற்றியது. புனே, பெங்களூரு, பாலச்சூர், நாக்பூர், சென்னை, புதுச்சேரி மற்றும் ஜம்மு போன்ற நகரங்களில் புதிய சிஜிஹெச்எஸ் நல்வாழ்வு மையங்களை திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது. அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இப்போது தேவைக்கேற்ப மட்டுமல்லாமல் பழைய அனுபவங்கள் மற்றும் போக்குகளின் அடிப்படையிலும் இருப்பு பராமரிக்கும் பணிகள் செய்யப்படும். நல்வாழ்வு மையங்கள் இல்லாத ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் வழங்க சிஜிஹெச்எஸ்ஸின் கீழ் தனியார் மருத்துவமனைகளை குழுவில் சேர்ப்பதற்கான திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. பெங்களூரு, நாக்பூர் மற்றும் சென்னை போன்ற நகரங்களில் தற்போதுள்ள சிஜிஹெச்எஸ் மையங்களின் கட்டிடங்கள் மற்றும் வசதிகள் மேம்படுத்தப்படும். மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கோரிக்கைகளில் ஏற்படும் தாமதம் குறித்து ஓய்வூதியதாரர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் காலக்கெடுவை மேம்படுத்துவதாக அமைச்சகம் உறுதியளித்தது. குறிப்பாக வசதிகள் குறைவாக உள்ள சிறிய நகரங்களில் தனியார் மருத்துவமனைகளை சிஜிஹெச்எஸ்ஸின் கீழ் இணைப்பது ஒரு பெரிய நிவாரண நடவடிக்கையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.